Hi guys, ஒரு சின்ன பூச்சினால ஒரு கம்பெனிக்கு $250,000 செலவு வந்துட்டு சொன்னா நம்ப முடியுமா? என்ன ஆச்சுன்னா என்னோட ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வந்தப்போ we failed an inspection for Asian gypsy moth AGM என்ற ஒரு சின்ன பூச்சி. ஜப்பான்ல வந்து அந்த பூச்சி நிறைய சுத்திட்டு இருக்கும். ஆக்சுவலி அந்த பூச்சி வந்து நம்ம ஷிப்ல ஏறிடுச்சு, கார்கோ லோட் பண்ணும்போது ஏறிடுச்சு. அண்ட் ஏறி கொஞ்சம் அந்த முட்டை எல்லாம் போட்டு எக் லார்வாஸ் அண்ட் அந்த ஏசியன் ஜிப்சி மாத்தோட அந்த ஒரு ப்ரீடிங் நம்ம ஷிப்ல வந்து லைட்டா ஆயிருக்கு. அது எனக்கு தெரியல. நாங்க யூஎஸ்க்கு வந்துட்டோம், வரதுக்கு ஒரு 45 days ஆச்சு. அதுக்குள்ள நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஷிப் இஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் வித் ஏசியன் ஜிப்சி மாத்தோட ரிமைன்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல அது கிடையவே கிடையாது. தே இன்ஸ்பெக்ட் பண்றாங்க ஷிப்பை அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தே காட் திஸ் இந்த சின்ன பூச்சியோட ரிமைன்ஸ் அண்ட் இந்த பூச்சியும் கிடைச்சிருச்சு. சோ எங்க ஷிப் வந்து இமீடியட்டா வந்து இவாக்குவேட் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. வெளியே போயிட்டு நாங்களும் கிளீன் பண்ணோம். அப்புறம் வந்து திருப்பி உள்ள வந்து செகண்ட் டைம் we were not able to clear that inspection. So third time பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளீனிங் கேங் அமிச்சு அவங்க கிளீன் பண்ணி அப்புறம் உள்ள போனோம். அப்பயுமே we could not clear. So fourth time தான் ஃபுல்லா தரோவா கிளீன் பண்ணி நிறைய இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். ஷிப் இஸ் 250 மீட்டர் ஷிப் இது. அத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஷிப்பை சுத்தி நிறைய பேர்ட்ஸ் சுத்திட்டு இருந்திருக்கு. பேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வருது? இந்த பூச்சி சாப்பிட வருது. சோ இந்த பேர்ட்ஸோட நடமாட்டத்தை பார்த்துட்டு they decided that இந்த ஷிப்ல வந்து ஏசியன் ஜிப்சி மாத் இருக்க சான்ஸ் இருக்கு, இந்த ஷிப் ஜப்பான்ல இருந்து வருதுன்னு சொல்லி they came and they found this out. சோ இதனால என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு ஆஃப் ஃபயர் அப்படின்ற பேர்ல நான் கார்கோ லோடிங் பண்ண முடியலன்றதுனால அந்த ஒரு 10 நாள் we were in that 10-15 நாள் கூட சொல்லலாம் இந்த கிளீனிங் ப்ராசஸ் இருந்தப்போ என்னோட கம்பெனிக்கான செலவு மட்டுமே எல்லாமே சேர்த்து $2,50,000. சில டைம்ஸ் இந்த மாதிரி வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து நம்ம லிமிட்டை மீறின விஷயங்களும் நடக்கும். பட் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம்.